அப்ப தேவனுடைய நீதி இருக்கு. அந்த நீதிக்கு புறம்பான எந்த செய்கையும், அந்த உண்மை நிலைக்கு ரியாலிட்டிக்கு புறம்பான எந்த செய்கையும், அது பேர் மதம். மதம் நம்ம நினைக்கிறதா கிடையாது, ஏதோ ஒன்று நினைச்சிட்டு கிடையாது. அதன் வழியே போறதுனால தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா சரியான ஒரு ஒரு ஃபெல்லோஷிப்பை நம்ம பார்க்க முடியல. ஆண்டவர் நம்மளை அழைச்சது நோக்கம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றும்படி ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ரியாலிட்டி, உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துவது பேரு ரியாலிட்டி அல்லது சத்தியம். அல்லேலூயா. சத்தியம் உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்துவது. யாருடைய பார்வை? தேவனுடைய பார்வையில. தேவனுடைய பார்வையில உள்ளதை உள்ளபடியே பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேவனுடைய பார்வை உள்ளதை உள்ளபடி. அதான் சொல்றேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், எந்த மாற்றம் எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சத்தியம்னா என்ன அப்படின்னா, அந்த உண்மை நிலைனா என்ன அல்லது ரியாலிட்டினா என்ன அப்படின்னா, உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சத்தியம் அல்லது உண்மை நிலை அல்லது தேவனுடைய நீதி எப்படின்னா சொல்லலாம். இதுக்கு புறம்பா செய்யப்படுகிற எல்லாமே மதம். சுயநீதி மதம். சுயநீதி மதம் வேற ஒன்றும் கிடையாது. சுயநீதி மதம். தன்னுடைய சொந்த நீதியில ஒருத்தர் நீதிமானா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறான். ஒருத்தர் சொந்த நீதியில கிறிஸ்தவனா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நினைக்கிறான். தப்பு தானே, மத வாழ்க்கை தானே. கிறிஸ்துவ என்பது நம்முடைய சொந்த நீதியில வாழ முடியாது.